Venki, I must talk about you. You are so good, Venki. Now, Lucky Bhaskar Pathe, I really love the film, but in the Padathila, ஒரு intelligent writing, எப்பவுமே கமல் சார் என்கிட்ட நேற்று கூட அவரை பார்த்தேன். He said, இன்டெலிஜென்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். We should do screen writers, இந்த மாதிரி ஒரு மீட் வைக்கணும். எல்லாரும் உட்காந்து கலந்து இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி எப்படி எடியூகேட் பண்ணுங்கிறது நிறைய பண்ணணும்னு. பட் யூ ஏஸ்ட். ஏன்னா பிகினிங்லேருந்து நான் எங்கே போனாலும் யார் பார்த்தாலும் தெலுங்கு படமுங்களா அப்படிம்பாங்க. இது தெலுங்கு இல்லைங்க, தமிழ் படம். நான் தமிழில் தான் பேசினேன், எல்லாரும் தமிழில் தான் பேசணும். அவர் வந்து ரெண்டும் கலந்த கலவையில் பேசிட்டார். தெலுங்கும் பேசலை, தமிழும் பேசலை. கேமராமேன் வந்து இவர் வந்து நிமிஷ், அவர் ஃபுல்லாக கேரளாலேருந்து, மேடம் இவிட வரும், അവിടെ நிற்காம், ഈ ലൈറ്റ് ഇവിടെ அப்படின்பாரு. ஓகே சார் அப்படி. ஒரு நாள் தெரியாமல் நான் டைலாக் தெலுங்குலேயே சொல்லிட்டேன் சூர்யாவை பார்த்து. ஏன்ட்ரா எல்லாம் சேஸ் கட் 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 சாரி 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 ஏதோ தெலுங்கு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ஸோ நைஸ். எப்பவுமே சினிமாவில் வந்து ஒரு குடும்பமாக பழகிற ஒரு கதைக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த வந்து இது எப்படியாவது வெற்றி அடையணும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பந்தம் இருக்கும். அது சில படங்களில் வந்து ஃபுல்லாக அமையும், சில படத்தில் நடுவில் பிச்சுக்கும், டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை வரும், ஹீரோக்கும் டைரக்டருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் கடந்து வந்துட்டேன், 50 வருஷம் ஆச்சுல்ல. ஸோ நான் சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது. பட் இந்த ஒரு படத்தில் ஐ ஃபெல்ட் எல்லாருமே ஒரு குடும்பமாக, இன்க்ளூடிங் ஜிவி. எனக்கு நைட் 11 மணிக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணார். நான் பயந்துட்டு, என்ன ஜிவி நைட் 11 டக்குன்னு ஃபோன் எடுத்தா ஒரு அழகான மெசேஜ் போட்டிருந்தார். எனக்கு அது வார்த்தை கரெக்டாக ஞாபகம், பட் எப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். பட் ஹீஸ் அ ஜீனியஸ். I worked with him and I've told him that many times. What a genius. அமரனில் பார்த்து ஐ வாஸ் வியந்து போயிட்டேன், இந்த சின்ன பையனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு.